கூட ஆண்டுடைய செய்தியை கொடுக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காய் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள்லாம் யார் என்ன பாராட்டுறீங்களோ இல்லை, எனக்கு ஒரு பெரிய கெஸ்டிங் இருக்கிறது. நான் வந்த உடனே பயங்கரமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு நம்மளை வரவேற்கிறார்கள். உண்மையாகவே அது பெரிய சந்தோஷம். நான் கடந்த மாதத்தில் நான் ஒரு காரியத்தை குறித்து உங்களோட கூட பேசினேன். யாருக்கா ஞாபகம் இருக்கா? என்ன பேசினேன் ஞாபகம் இருக்கா? ஒரு குட்டி பிரதர் வந்தார் என்கிட்ட. அவர் வந்து என்னை நடுவில் கேட்டார், ஆனால் நீங்கள் ஜெபத்தின் வல்லமை மேன்மையை பற்றி பேசுனீங்க, அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அந்த கண்டினியூஷன் இருக்குன்னு சொன்னீங்களே, அது கண்டினியூ ஆகுமான்னு கேட்டார். நான் சொன்னது நிச்சயமாக கண்டினியூ ஆகும். ஏன் தெரியுமா? ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஜெபம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவராய், நம்மளை உருவாக்குகிறவராய் அது மாற்றும். ஜெபம் உள்ள வாழ்க்கை அது ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் ப்ராப்ளம் காரணம் என்னன்னு சொன்னால் ஜெபம் தான் இல்லை. எல்லாம் இருக்குது, ஆனால் என் வாழ்க்கையில் ஜெபம் இல்லை. நான் எல்லாத்திற்கும் நேரத்தை நான் ஒதுக்குகிறேன், ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்பதற்கு எனக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. நேரம் இல்லாமல் இல்லை, நேரம் இருக்குது. ஆனால் உங்கள் நேரத்தை பிசாசு என்ன பண்ணுறான்? பிடுங்கி எடுத்துக்கிறான். இன்றைக்கி பாருங்கள், எவ்வளோ பேர் சர்ச்சுக்கு வரல, அவர்கள் எல்லாவற்றையும் அவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றான். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ள நீங்களும் நானும் இந்த நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி இன்னைக்கு அநேகரை பிசாசு என்ன பண்ணுறான்னா அவருடைய பாதையை விட்டு வழி விலக செய்து கொண்டு. நேற்றைய தினத்தில் நான் ஒரு காரியத்தை நான் கார்லேருந்து வரும்போது பார்த்து கொண்டே வந்தேன். அது என் மனசில் ஒரு பெரிய பாரத்தையும் ஒரு தாக்கத்தையும் கொடுத்தது. நான் வருகிற வழிகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்களும் அந்த காரியங்களெல்லாம் ஜோடித்து பயங்கரமான கும்பாபிஷேகங்கள், நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு இருந்தது. நான் இதை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, நம்ம கிறிஸ்மஸ் எல்லாம் பண்ணோம், நம்ம எல்லாம் பண்ணோம், நம்மளால் இங்கே ஒரு சீரியல் செட்டு கூட போட முடியல. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த சீரியல் செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அந்த கிராமம் வரைக்கும் போட்டிருக்குது. ஒவ்வொரு கிராமங்களை கடக்கும் பொழுது இந்த காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் யாரோ ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். இதை பார்த்து கொண்டு நம்ம சும்மா அமர்ந்து இருப்போம் என்று சொன்னால் ஒரு நாள் வரும், நீங்களும் நாளும் ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு கேள்விக்குறியான ஒரு பிள்ளைகளாய் மாறிவிடுவோம். ஆகவே இந்த நாளில் கர்த்தர் இதை தான் உங்களோட எச்சரிக்கை போய் இந்த நாள் உண்மையாகவே நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிற நாளாய் இது இருக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால் எப்போ எல்லாம் நீங்கள் முழங்கால் படிக்கிறீர்களோ அப்பெல்லாம் பிசாசு நடுங்கும். பிசாசு வேறு எதுக்கும் பயப்பட மாட்டான், நீங்கள் என்ன பண்ணாலும் அவன் பயப்பட மாட்டான். ஆனால் நீங்கள் முழங்கால் படி விடுவீர்கள் என்று சொன்னால் அவன் நடுங்க ஆரம்பிப்பான். ஆகவே இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்கு இவ்வளவு நாள் தடையாக இருக்கிற அந்த பிசாசு உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இந்த நாளில் கருத்தாய் நீங்கள் செபிக்க வேண்டும். கருத்தாய் உங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த தேசத்திற்காய், நம்முடைய சபை விசுவாசிகளுக்காய், அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் சொல்லுகிறதற்காய் நீங்கள் செபிக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். போன வாரத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்து நான் மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன். நான் எங்கள் அப்பா காலத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த தெரு பிரசங்கங்கள். எனக்கு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஏரியாவில் ஏரிக்கரைக்கு ஒரு ஸ்பீக்கர் வாங்கி நாங்கள் ஊழியம் செய்தோம் என்று சொல்லி. இன்றைக்கி அநேக ஊழியங்கள் எழும்பப்பட வேண்டிய காலகட்டத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதற்கோ ஓடுறீங்க, ஆனால் தேவனுக்காய் நீங்கள் ஓடும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை வல்லவராக இருக்கிறார். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை ஆண்டவரே உண்மையே நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி கண்களை மூடி இந்த பாடலை பாடிட்டு தேவனுடைய வசனத்திற்குள்ள கடந்து செல்ல. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் பாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரிவதற்குள்ளதாய், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்.
ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள பரலோக நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, நான் அல்ல ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை இவர்களோடு கூட பேசும்படியா, இந்த நாளில் வந்தவர்கள் ஆண்டவரே தேவனுடைய மகிமையை காணும்படியா, இவள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும்படியா, இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை இந்த பிள்ளைகளோடு கூட இடைப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவனுடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யாராவது ஒருவர் யாக்கோபு அதிகாரம் 5:17 யாராவது வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். யாக்கோபு 5:17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ஆமென். இந்த நாளில் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆண்டவரே நான் என்ன காரியத்தை குறித்து பேசணும். என்னென்று சொன்னால், இன்னைக்கு நான் வர மாதிரி சூழ்நிலையிலே இல்லை. நான் பெங்களூரில் இருந்தேன். அப்போ அண்ணன் சொன்னாங்க, அல்வின் எப்படி நாளைக்கு வந்துடுவியான்னு சொன்னார். ஆனால் எனக்கு என்னோடய ஒய்ஃப் வந்து ரிமைண்ட் பண்ணாங்க, நாளைக்கு நீங்கள் பேச வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நான் செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி என்னுடைய கோயம்புத்தூர் ப்ரோக்ராம் நான் கேன்சல் பண்ணிவிட்டு நான் மீண்டுமாய் சென்னை திரும்பி வந்தேன். நான் வந்து கொண்டு இருக்கும் பொழுது, நான் கார்லேயே நான் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, இந்த எலியாவை குறித்து ஆண்டவர் நான் உங்களோடு கூட இந்த நாளில் பேச வேண்டும் என்று சொன்னார். எலியாவுடைய கருத்தான ஜெபம் அது எப்படிப்பட்டதாக இருந்தது, ஜெபத்தின் வல்லமை மேன்மையை நம்ம பார்த்தோம். இந்த நாளில் கருத்தாய் ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் சம்பவிக்கும் என்பதை குறித்து இந்த நாளில் எலியா அவன் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்தான். இன்றைக்கி நம்ம எல்லாம் இங்கே உட்காந்துருக்குறோம், நிறைய பேர் உட்காந்துருக்குறோம். நம்மலாம் எப்படி இருக்கிறோன்னா, நம்ம நினைக்கலாம், ஆல்வின் வந்து எல்லாம் அவங்க வந்து மெசேஜ் கொடுக்குறாங்க, அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆளாக இருக்காங்க போல், ஆண்டவர் அவங்களுக்கு நிறைய ஞானத்தெல்லாம் கொடுத்துருக்காருன்னு நம்ம நினைப்போம். ஆனால் சாதாரண மனிதர்களை தான் அசாதீனமானவர்களை ஆண்டவர் மாற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் நீங்கள் சாதாரணமாய் அமர்ந்து கொண்டு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்துகளையும் கிருபைகளையும் கொடுத்திருக்கார். எலியா அவன் ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்தான். அவன் நம்மளைப் போல ஒரு சாதாரணமான மனிதனாக இருந்தான். உங்களைப் போல என்ன போல இந்த உலகத்தில் தெருவில் நடந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறான். அந்த வார்த்தைக்கு இந்த வானமும் பூமியும் கட்டுப்படுகிறது என்று சொன்னால், அது ஏன் உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்படலை? ஏன் என்னுடைய வார்த்தையை ஆண்டவர் கேட்கறது இல்லையா? ஏன் என் வார்த்தைக்கு விசுவாசம் இல்லையா? ஏன் என் வார்த்தைக்கு வல்லமை இல்லையா என்று சொல்லி அநேக கேள்விகளை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம முன்னாடி போட்டுக்கலாம். அப்போ ஒரு சாதாரண ஒரு மனிதனை, எலியா என்கின்ற ஒரு மனிதனை ஆண்டவர் தீர்க்கதரிசியாய் மாற்றி ஒரு ராஜாவுடைய இடத்திற்கு போய் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் சொல்லு, 3 வருஷம் 6 மாதம் இந்த ஊரில் என்ன பண்ணாது, மழை பெய்யாது என்று சொல்லுகிறான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு என்கிட்ட ஏசப்பா சொல்கிறாரு, நீ போ, நேராக போ, தேவ மனுஷனாகிய நான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஆனால் இவன் சாதாரண மனிதனாக இருந்தபடினால அவனுக்குள்ள ஒரு பயம் வந்தது. அவன் தயங்கினான், இந்த காரியத்தை நான் எப்படி போய் சொல்ல முடியும்? ஆகாப் என்கின்ற அந்த ராஜாவின் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் இந்த காரியத்தை சொல் என்று சொல்லும் பொழுது அவன் தைரியமாய் போய் அவன் சொல்லிட்டு என்ன பண்ணுறான் தெரியுமா? நீங்கள் இந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், இதனுடைய முழு சரித்திரத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அப்போ இந்த 17ஆம் அதிகாரத்தில் இந்த ஆகாப் என்கின்ற அந்த ராஜாவின் இடத்திற்கு இந்த எலியா போகிறார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இவன் போய் சொல்கிறான், உன்னுடைய ஆட்சி சரியில்லாததுனால ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார் என்பதை குறித்து நம்ம அப்படியே நம்ம பார்ப்போம். இவன் என்ன பண்ணுறான்னா, இந்த ஊரில் என்ன பண்ணாது, 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு என்ன பண்ணுறான் தெரியுமா, அடுத்த நிமிஷம் அவன் அந்த இடத்துல இல்லை. ஆள் என்ன பண்ணுறாரு, கிரேட் எஸ்கேப், ஓடி போயிடுறான். 1ஆம் தரத்துக்கு என்ன பண்ணிடுறான், ஓடி போயிடறான். அவன் இருந்தானா என்ன ஆகும், காலி ஆகிடுவாருன்னு தெரியும் அவருக்கு. ஆனால் அவன் தைரியமாக இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அவன் ஓடுகிறவனாய் பார்க்கிறோம். அவன் ஓடி எங்கேயோ என்ன பண்ணுறான், ஒரு வனாந்தரத்துக்கு அவன் ஓடி போகிறான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரியத்தை 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 29லேருந்து 33 வரை யாராவது வாசிங்களேன். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38ஆம் வருஷத்தில் உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரவேலின் மேல் 22 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாமின் பாவங்களில் நடப்பது
அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற்போல் அவன் சீதோனின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி எசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பை வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாகும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா இந்த ராஜா செய்த காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, அவன் இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் அவன் ராஜாவை மாற்றினார். அவன் ராஜாவை மாற்றினவன் என்ன பண்றான், ஒரு புறச்சாதியான ஒரு பெண்ணை அவன் திருமணம் செய்கிறான். அவன் திருமணம் செய்தது மாத்திரமல்ல, அவளுடைய வார்த்தைகளுக்கு அவன் என்ன பண்ணுகிறான், அவன் கீழ்ப்படுகிறவனாய் மாத்திரமல்ல, பாகால் என்கின்ற அந்த தெய்வத்துங்களை சொரூபங்களை என்ன பண்ணுகிறான், நம்முடைய தேசத்துக்கு கொண்டு வந்து அவன் என்ன பண்றான், அவன் நிலைநாட்ட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, அவர் கொதித்து போகிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து எல்லாரும் நீங்க கவனிங்க. இந்த நாளில தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. கர்த்தர் இந்த நாள் உங்களோடு கூட பேச போகிறார். தயவு செய்து விசுவாசத்தை ஆண்டவர் உங்களை பலப்படுத்தும்படியா இந்த நாளில இந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தும். ஆக இந்த ஆகாப் என்கின்ற அந்த ராஜா இந்த காரியத்தை செய்யும் பொழுது தேவனுடைய கோபாக்கினை அவனுக்கு நேராய் கடந்து வருகிறார். அவன் ஆண்டு கொண்டிருக்க அந்த தேசத்திற்கு ஆண்டவர் ஒரு பெரிய சாபத்தை கட்டளையிடுகிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட நாம் சில நேரங்களில் புறச்சாதியான ஸ்திரீயை விவாகம் பண்ணுகிறது சரியில்லையா என்று சொன்னால் அது சரியில்லை தான். ஏன் தெரியுமா, அவர்களுடைய தெய்வங்களை நீங்கள் என்ன பண்ணணும், வணங்கி தான் ஆகணும். அவங்க போகிற இடத்துக்கு நீங்கள் போய் தான் ஆகணும். அவங்க சொர்பத்தில் கிட்ட போய் நின்றா நீங்கள் போய் நின்று தான் ஆகணும். அப்போ இந்த ஸ்திரீ அந்த ராஜாத்தி எசபேல் அந்த ராஜாத்தி என்ன பண்ணுறான், தன்னுடைய ராஜாவை முழுமையாய் தன் பக்கமாய் வசப்படுத்தி கொண்டு விட்டாள். அவள் வசப்படுத்தி கொண்டு விட்டதுனால இந்த ராஜாக்கு என்ன பண்ணுறதுன்னு செய்யல. அவள் சொல்கிற எல்லா காரியத்துக்குமே அவன் என்ன பண்ணுறான், அவன் தலை குனிந்து அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறுமணம் அந்த 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 திருமணம் செய்வதெல்லாம் ஓகே, ஆனால் அந்த மகளை நீங்கள் கிறிஸ்துவுக்களாய் நீங்கள் வழி நடத்தி அந்த தெய்வங்களை வணங்கக்கூடாதபடி வைராக்கியம் உள்ளவர்களாய் நீங்கள் மாற்றும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை நிறைவடையும். அப்போ அவங்க செய்வதற்கெல்லாம் நீங்கள் தலை சாய்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இந்த நாளில் எச்சரிப்பின் காரியம் என்னவென்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வறட்சியை ஆண்டவர் கட்டளிடுவார். இந்த நாளில் அந்த தேசத்திற்கு அவன் ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் அதை கட்டளிட்டதுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணுறான், அந்த தீர்க்கதரிசி வேகமாய் ஓடுகிறான். அவன் வேகமாய் ஓடி அவன் பயப்படுறான். இந்த விஷயம் அந்த ராஜாத்திக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, அந்த ராஜ்ய பாரத்தில் இருக்கிற எல்லா தீர்க்கதரிசிகளையும் என்ன பண்ணுகிறார் தெரியுமா, அவர் சங்காரம் பண்ணுகிறவளாக மாறுகிறார். அவள் வெறி கொண்டு அழைக்கிறார். எப்படி என் தெய்வத்தை பற்றி அவன் தப்பாக பேசலாம், எப்படி இந்த காரியத்தை சொல்லலாம், பிடிக்கிறான், எல்லா தீர்க்கதரிசியை பிடிச்சி வெட்டி போடுங்கன்னு சொல்லி அவர்கள் எல்லாம் வெட்டி போடும்போது ஆண்டவர் அங்கு ஒரு மனிதனை உருவாக்குகிறார். அங்கே ஒரு தேவ மனுஷன் அந்த ராஜா கூட இருக்கான். என்ன பண்ணுறான் தெரியுமா, அந்த தீர்க்கதரிசிகளை 50 பேர்களாய் அந்த ஒரு சின்ன குகைகளில் போட்டு மறைத்து வைத்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை பாதுகாக்கிறவனாக இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் உங்களை பாதுகாக்கிறார் என்று சொன்னால் எதற்காக என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காய். நீங்கள் அநேக நேரங்களில் ஆபத்துகளிலிருந்து ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார். எத்தனையோ ஆபத்துக்கள் நம்மளை குறுக்கிடுகிறது, எத்தனையோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் குறுக்கிடுகிறது. ஆனால் கர்த்தர் இவை எல்லாவற்றிலும் இருந்து அவர் உங்களை பாதுகாக்கிற நல்லவராக இருக்கிறார். அப்ப நீங்கள் கருத்தாய் ஜெபித்து ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணுகிறார்னா செவி சாய்க்கிறவராய் உங்கள் வார்த்தைகளுக்கு அவர் பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். அப்ப இந்த சாதாரண மனுஷனாகிய எலியா அவன் சொன்ன வார்த்தையை ஆண்டவர் அப்படியே செய்கிறாய். அந்த தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகுகிறது, ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகிறது. அந்த தேசத்தில் தண்ணி இல்லை. நீ பெரிய இஸ்ரவேல் ராஜாவா இருக்கலாம், பெரிய அரசாணையில் அமர்ந்திருக்கலாம், ஆனால் உன் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை அறிந்து தேவ சத்தியத்தை அறிந்து நீங்கள் தேவனுக்கு விருப்பம் இல்லாமல் கீழ்ப்படியாமல் நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். நீங்கள் ஓடுறீங்க, உழைக்கிறீங்க, நான் என்னென்னமோ கஷ்டப்படுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, நான் சம்பாதிக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு வழியில் போய்கொண்டே இருக்கிறது. அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா, இன்னைக்கு காலையில் நம்ம சொன்ன வார்த்தை பாஸ்டர் சொன்னது போல் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவரையாக இருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 17 1-16 நான் சொல்ல நிறுத்தி வாசுங்கள்.
கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டிலே ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டிலே தங்கியிருந்தான். ஆமென். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அப்படியே கோரிலேட் பண்ணிகிட்டே வாங்க. எலியா தீர்க்கதரிசி இந்த ஆகாப் என்கின்ற ராஜாவின் மத்தியில் போய் அவன் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறான். உன் தேசத்தில் பஞ்சம் உண்டாகும் என்று சொல்லுகிறான். அந்த தெய்வங்கள் அவன் செய்த தவறினால கர்த்தர் இந்த ஒரு பெரிய சாபத்தை அந்த குடும்பத்திற்கும் அந்த தேசத்திற்கும் அவர் கர்த்தர் கட்டளையிடுகிறார். இதை சொன்னதுக்கு அப்புறமா சாதாரண மனுஷனாகிய இந்த ஆகாப் என்கின்ற அந்த மனிதன் அந்த தேசத்தை விட்டு ஓடி கேரித் என்கின்ற ஆற்றங்கரையில் போய் என்ன பண்ணிக்கிறான்? அவன் அமர்ந்து உட்காந்துருக்கான். அவனுக்கு பயம், எங்கடா இந்த ராஜாத்தி என்ன பண்ணுறான்? அவன் சொல்கிறா, இந்த எலியா எங்கே இருந்தாலும் என்ன பண்ணுங்க, வரட்டி தேடி கண்டுபிடிங்கடா. அவனை நான் என்ன பண்ணணும், தலையை வெட்டி கண்டந்துனமாக வெட்டி போடணும் என்று சொல்லி அநேக ஆட்களை அனுப்பி தேடுவதுன்னு இவனுக்கு காதில் கேட்ட உடனே அடித்து பயந்து ஓடுறான். இப்போ ஒரு தீர்க்கதரிசி அவனுக்கு அடுத்த வேளை சாப்பாடு இல்லாமல் ஆகிறது. தேவனுடைய வார்த்தையை பேசுகிற அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம். நீ தேவனுக்காய் வைராக்கியமாக இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நீ சொல்லும் பொழுது உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், சமாதானமற்ற சூழ்நிலைகள் வரும், சாப்பாட்டுக்கே வழியில்லாத சூழ்நிலை வரும். ஆனால் ஒன்று கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆமென். கர்த்தருக்காய் எழும்பி நிற்கிறவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் தேவன் உங்களை எந்த ஆபத்துகளிலிருந்து கைவிட மாட்டார். அப்போ நீங்கள் கருத்தாய் செபிக்கும் பொழுது ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்வார் என்று சொன்னால் அது சொன்னதுதான், அதில் மாற்றங்களே வரையாது. தேவன் ஒரு மனுஷனை பார்த்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் அது ஆசீர்வாதம். ஒரு மனிதனை பார்த்து நான் உன்னை சபிப்பேன் என்று சொன்னால் அது சாபம் அவனுடைய வாழ்க்கையில் தகும். அப்போ இதில் நான் எப்படிப்பட்ட மனுஷனாக வாழ்ந்திருக்கேன்? இன்றைக்கி நிறைய பேர் நான் பார்க்குறேன், தேவன் மீது நம்பிக்கையே கிடையாதுங்க. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்கிற, தம்பி உன் வாழ்க்கையில் இனி பிரச்சனை கிடையாது போ அப்படின்னு சொல்கிறாருன்னா இவர் என்ன பண்ணிடுறாரு, போயிட்டு வந்தார். அந்த நாட்களில் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தார். சொன்னது போல் 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். ஆனால் அதுலேருந்து ஒரே ஒருத்தன் திருப்பி வர்றாரு. அதான் அந்த 10 பேரையும் ஆண்டவர் என்ன பண்ணார், சுகம் கொடுத்தது தான். ஆண்டவர், ஓ இங்கே 10 பேர் வரலையா, ரைட்டு, 9 பேருக்கு என்ன பண்ணி திருப்பியும் பேக் டு பெவிலியன், திருப்பியும் குஷ்டம் வரட்டும்னு சொல்லலை. ஒரு வாட்டி என் ஆண்டவர் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்தால் விடுதலை கொடுத்தது தான். ஒரு நாளும் அவர் எடுத்துக்கொள்கிற தேவன் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னால் நீ என்ன பண்ணணும் தெரியுமா, நீ அதை முதலாவது விசுவாசிக்கணும். நீங்கள் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்க, நம்மளை விசுவாசிக்க மாட்டாங்க. அவங்க விசுவாசிக்கிறதெல்லாம் யார் தெரியுமா, இவங்க தான் டாக்டர்ஸ். இதை என்ன பண்ணுவாங்க, உடனே சர்ச் பண்ணுவாங்க. ஓ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, தலைவலி வருது, என்ன இருக்குது, உடனே கூகுள் நீங்கள் சர்ச் பண்ண சொல்லலாம், நீ செத்து போயிடுவேன்னு சொல்லும். கூகுள் சர்ச் பண்ணால் நீ செத்தடி, நாளை காலையில் உனக்கு போனால் உனக்கு பாடையை கட்டிடுங்க, அவ்வளோதான். ஐயோ என் வாழ்க்கையே போச்சு, ஏண்டா என் வாழ்க்கையில் மட்டும் இந்த மாதிரி சூழ்நிலை நடக்குது. ஆனால் தேவன் சொன்னார், நான் உனக்கு சுகம் கொடுத்தேன், நான் மீண்டும் அதை எடுத்துக்கொள்ள மாட்டேன். நீ சுகம் பெற்றது தான், ஆனால் உனக்குள்ள விசுவாசம் இல்லாததினால நீ மீண்டும் இந்த உலகத்தை பண்ணி மாதிரி திரும்பி ஓடிக்கொண்டே இருந்தினா நீ ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த நாளில் கர்த்தர் திட்டவட்டமாய் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு இந்த நாளில் மீண்டுமாய் உரைக்கிறது என்னவென்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை உயர்த்துவேன், உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னது தான். கர்த்தர் உங்களுக்கு கருத்தான உங்கள் ஜெபத்திற்கு பதில் தருவேன் சொன்னது தான். ஒரு நாளும் மாறுகிற தேவன் அல்ல. மனிதன் மாறுவான், மனிதனுடைய வார்த்தைகள் மாறும். காலையில் ஒன்று சொல்லுவான், சாயந்தரம் ஒன்று சொல்லுவான். ஆனால் என் தேவன் ஒரு வார்த்தை சொன்னார் என்று சொன்னால் அது உன் வாழ்க்கையில் நிறைவேறும். அப்போ தேவன் ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையில் சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த நாட்களை நீங்கள் அதை விசுவாசித்து அதை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு தான், இதை நான் பிடித்து சுதந்திரித்துக் கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது அது உன் வாழ்க்கையில் வேறொன்று ஆரம்பிக்கும். இன்றைக்கி நீங்கள் என்ன விதை போடுகிறீர்களோ அந்த விதை தான் நாளைக்கு வளரும். அப்போ தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள விதைகள் போடப்படும் பொழுது அது சீக்கிரம். இன்னைக்கு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் தான் சொன்னார்ல, ஏன் நடக்கலை, இம்மிடியேட்டாக அதை நடக்கணும்ல. என்ன நடக்கணும்னா, விதை போட்டாச்சுன்னு சொன்னால் அந்த விதை உனக்குள் விழுந்தது மாத்திரமல்ல, அது வளர சில காலங்கள் ஆகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, போன வாரம் நம்ம ஒரு 8 விதை விதைச்சோம். அந்த விதையில் துளிர் விட்டது எத்தனை? 4 தான் துளிர் விட்டுருக்கு. மீதி 4
எங்கே போச்சுன்னு தெரில. மண்ணோட மண்ணாக போச்சா, இல்லை துளிர் விடுமா, இல்லை உரம் தேவைப்படுதா? உரம் தேவைப்படுது. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம போய் அந்த உரத்தை போட வேண்டும், அதுக்கு தண்ணி ஊற்றணும், திருப்பியும் அதை என்ன பண்ணணும்? அது மரமாய் வளர்க்கணும். இன்றைக்கி உங்களுடைய இருதயத்தில் யாருடைய விதை போடப்பட்டிருக்கிறது, எந்த மரம் வளருதுன்னு யாருக்கும் என்ன பண்ணல தெரியல. 2 மரம் வளருது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் 2 விதமான மரம் வளருது. அது என்ன மரம் தெரியுமா? ஒன்று தேவனுடைய வார்த்தையை போடுகிற தேவ வார்த்தையும் மலரும் வளருது. நீங்கள் இந்த வெளியில் போன இந்த உலகத்தின் காரியங்களை சாப்பிட்றீங்க தெரியுமா, அந்த மரமும் வளருது. எதற்கு நீங்கள் அதிகமாய் தண்ணீர் ஊற்றுகிறீர்களோ அதுதான் மேலோங்கி வரும். அந்த கனிகளை தான் நீங்கள் புசிக்கிறவர்களாய் மாறுறீங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய விதை வளரும் என்று சொன்னால் அது நிச்சயமாக ஒரு நாள் உங்களுக்கு கனி கொடுக்கும். அந்த கனி அது உங்களுக்கு பயனுள்ளதாய் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த நாளில் ஆண்டவரே, என்னக்குள்ளே இருக்கிற இந்த விதை அது உம்முடைய விதையாய் மாத்திரம் இருக்க வேண்டும். ஆண்டவரே, மற்ற விதைகளின் வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது? வரவே கூடாது. ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனைகளே காரணம் என்ன தெரியுமா? நான் யோசித்தேன், ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? எல்லாரும் பார்த்தாலும் ஒரு விதமான வேதனை இருக்கிறாங்க, பிரச்சனைகளில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்குன்னு சொன்னால் அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நீ கர்த்தரை விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ள வருகிறது, நான் அந்த விதையை எனக்குள்ள போடுகிறேன். ஆனால் அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறது இல்லை, நான் அதை அனுபவிக்கிறது இல்லை. அப்போ நான் விசுவாசிக்கிறதுனால அந்த மரம் என்ன பண்ணுகிறது? அது செத்த நிலையில் தான் காணப்படுகிறது. அந்த மரம் துளிர் விட்டு வளர்றதில்லை. அப்போ உனக்குள்ள வளராததுனால உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியுமில்ல, நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் என்ன சம்பவம் நடக்குது பாருங்க. அவன் போய் அந்த ஆற்றங்கரையிலே அமர்ந்து இருக்கிறான். ஆண்டவர் அங்கே அவனை சும்மா விடலைங்க. காகத்தை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனை போஷிக்கிறான். அந்த காகத்தை போஷித்து முடித்ததுக்கு அப்புறமா அடுத்தது என்ன பண்றாரு தெரியுமா? அந்த ஆற்றங்கரையில் தண்ணி குடிச்சிட்டு இருந்தா பாருங்க, அங்கேயும் தண்ணி காலி. என்னாச்சு? அங்கேயும் வற்றி போச்சு. அடுத்து என்ன பண்ணுவார் தீர்க்கதரிசி? நம்ம ஆளாச்சே, புலம்புவார். ஐயோ, உம்முடைய வார்த்தையை தான் நான் சொன்னேன். அந்த மனுஷனை போய் மழை வராதுன்னு ஒரு வார்த்தை சொல்ல சொன்னீர், நான் போய் சொன்னேன். அதுக்காக நான் ஊராக அழிந்துட்டு இருக்கிறேன். நீங்கள் நம்ம புலம்புறோம்ல, என்ன ஆண்டவரே இப்படி ஊழியத்தை செய்கிறோமே, நான் டெய்லி தான் ஜோம் பண்ணுறேனே, என் வாழ்க்கையில் ஏன் இப்படி பிரச்சனை எனக்கு தான் வரணுமா என்று சொல்லி நமக்கு சொல்கிறோம். அதே போல் அவனுக்கு வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுக்கு அடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. நீங்கள் வந்து கிளம்பி என்ன பண்ண, நேரா சாரிபாத் என்கின்ற அந்த ஒரு உதவியின் கிட்ட போகும், அந்த இடத்துல நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்கிறான். இவன் திருப்பி நடந்து வேக வேகமாய் அந்த சாரிபாத் என்கின்ற அந்த விதவியின் ஊருக்குள்ளே போகிறான். அங்கே என்ன நடக்குது தெரியுமா? யோசிச்சு பாருங்க. நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன், அந்த சாரிபாத் விதவை அவள் மரித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எனக்கு இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணல, எனக்கு திராணியே இல்லை, இந்த பிரச்சனை இதுக்கு மேலே என்னால் சமாளிக்க முடியாது, நான் மரித்து போக வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையிலையும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அந்த சாரிபாத் விதவை இருக்கிறா. அவள்கிட்ட இருந்தது என்ன தெரியுமா? 2 விறகுகளை பொறுக்கிறதுக்காக என்ன பண்ணுறா? அவன் வெளியில் வரா. ஆனால் அந்த தேவனுடைய மனுஷன் அந்த வார்த்தையில் போய், அம்மா நீ விறகெல்லாம் பொறுக்கின போது கொஞ்சோண்டு தண்ணி கொடுமான்றா. தண்ணி குடிக்கிறதுக்குள்ளே என்ன சொல்கிறான்? அம்மா 2 ரொட்டி செஞ்சு கொடுக்குறான்றான். அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? இதுக்கு மேலே பொறுத்திருந்தா போதாது, இந்த ஆள் நம்மளை எல்லாம் பண்ணிடுவான், இவன் காலி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு, ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லையா, இங்கே எல்லாம் பஞ்சம் பெருக்கி இருக்குது, நாங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறோம், என்கிட்ட இருக்கிறது கடைசியாக கொஞ்சோண்டு மாவும் ஒரே ஒரு எண்ணெய், ஒரு சொட்டு எண்ணெய் தான் இருக்குது, அதை சாப்பிட்டு நானும் என் பிள்ளையும் செத்து போகணுன்னு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், செத்து போகணும்னு இருக்கிற அந்த வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய உயிர் மூச்சையை கொடுப்பார் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் செத்த நிலைமையில் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான், நான் டெட் ஸ்டேஜ்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அந்த பாரிபாத் அந்த விதவை அவள் கருத்தாய் செபித்ததினால நீங்கள் பாருங்க, அவளுக்கு தெரியாது என்ன நடக்க போகிறது என்று சொல்லி. ஆனால் இந்த தீர்க்கதரிசி சரியாய் அந்த வீட்டுக்கு போகிறான். அவன் போய் சொல்லுகிறான், நான் சொன்னதை மாத்திரம் நீ செய், கர்த்தர் உன்னை பிழைப்பூட்டுவார் என்று சொல்கிறான். அவள் சொன்ன வார்த்தைக்கு அவள் அப்படியே கீழ்ப்படுகிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த கீழ்ப்படிதல் இல்லை. கர்த்தர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறாருன்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு முதலாவது என்ன பண்ணணும்? நீங்கள் லிசன் பண்ணிவிட்டு அதை கீழ்ப்படிந்து நீங்கள் செயல்படும் பொழுது கர்த்தர் அதை உங்களுக்கு வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கிறார். ஒரு அருமையான ஒரு பாட்டு இருக்குது,
விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவார். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். ஹல்லேலூயா. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் கர்த்தர் உங்களை தாங்கிட பலன் தருவாய். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசித்தால்தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். எவ்வளோ பேருக்கு இது புரியுதுங்க? ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் எனக்கு நடக்கலை, எனக்கு கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் கால வெளியில் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், நீங்கள் கருத்தாய் ஜெபிப்பது மாத்திரமல்ல, அந்த ஜெபத்தின் காரியத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வேர்கள் துளிர்க்க ஆரம்பிக்கும். என் தேவன் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் செய்வார் என்று நம்பிக்கை வரும் பொழுது உங்கள் மரம் வளர்க்கப்படும். அதிலிருந்து அருமையான கனிகளை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார். இந்த எலியாவின் தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்துவிட்டு அந்த விதவையின் வீட்டில் போய் அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்றான். அவன் மரித்து போய் சாக வேண்டும் என்று சொல்லியிருந்தவர்கள் வாழ்க்கையில் எடுக்க எடுக்க குறையாத ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த ஏழை தாய் எவ்வளோ கருத்தாக அவங்க சொபிச்சுருந்துருப்பாங்க. ஆண்டவரே, இந்த கடைசியான மாவு தான் இருக்குது, நாங்கள் சாக போகிறோம் ஆண்டவரே, நான் என்ன பண்ணணுன்னே தெரியலன்னு சொல்லி நினைக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? உன்னுடைய இல்லாமையில் நீ கொடுக்கிற கரமாய் நீர் மாறும் பொழுது, எனக்கு இல்லை ஆண்டவரே ஆனால் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் முன் வரும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன், எவ்வளவு இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் போய் நீங்கள் விசாரிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை. உன் வாயின் வார்த்தைகளை பிடித்து கொள்வதற்காக பிசாசு என்ன பண்ணுறான்? அவன் காத்து கொண்டு இருக்கிறான். நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லணும்னு அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் என்ன பண்ணுறான்? அந்த வார்த்தைகளை போடுகிறான். நீங்கள் வெளில என்கிட்ட கஷ்டம், என்கிட்ட பிரச்சனை, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லணும்னு தான் உங்களை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடத்தி கொண்டு போகிறான். இந்த உடைய அந்த சாரிபாத் விதவியினுடைய வாழ்க்கையில் கூட அதுதான் அவன் செஞ்சான். அவ்வளோதான், இவன் காலி பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்? முற்றிலுமாக அழிச்சிட்டான். கடைசியாக இருந்த ஒரே ஒரு மாவில் அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இந்த கழுகு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையெல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு அந்த குஞ்சிகள் பறந்து பயந்து அப்படியே சாக போகிறோம் என்று சொல்லி கீழே விழும் பொழுது அப்படியே வந்து அது குழந்தைய தூக்கிட்டு போகுமா, ஓனத்திற்கு உயிரை கொண்டு போய் இந்த உலகத்தின் எல்லா அதிசயங்களை காட்டுமா. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளை இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்களாய் கடந்து செல்லும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க நல்லவராயிருக்கிறார். அடுத்த காரியம் என்ன நடக்குது தெரியுமா? இந்த எலியா சில காலங்கள் தள்ளி இருக்க பையன் யார்? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எலியா நீ மீண்டுமா இஸ்ரவேல் தேசத்திற்கு போ, அந்த ராஜாவை நீ பாருன்றாரு. எப்படி இருக்கும் அவனுக்கு? ஐயோ ஏயா இப்போதானையா ஒரு காரியத்தை செஞ்சு அவன் தேடுறான் என்னை வெட்டுறதுக்கு, நான் வாட்ட ஓரமாக வந்து ஏதோ காகத்தை கொடுத்து என்ன பண்ணீங்க? இறைச்சியும் அப்பத்தையும் கொடுத்துருக்காரு. சும்மாலாம் ஆண்டவர் போஷிக்க மாட்டாருங்க. நீங்கள் தேவனுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்? ஃபுல் நான்வெஜ் தான். எங்கள் அக்காலாம் பார்த்து சிரிக்கிறாங்க, இந்த திருட்டு பையன் பற்றியா எங்கே சுற்றியும் கடைசியில் நான்வெஜ் வந்து நின்றுட்டான். நம்ம பெங்களூர் போனாலும் சரி தேடி கண்டுபிடிச்சி எங்கடா மட்டன் பிரியாணி கிடைக்குது போய் அங்கே போய் பட்டன் அவுத்துட்டு
ஒரு பிரியாணி சாப்பிட்டா தான் திருப்தி. நான் 2 நாள் முன்னாடி நான் பெங்களூர் போயிருந்தேன். என் கூட ஒருத்தர் வந்திருந்தார். அவர் சொல்கிறார், அல்வின் ரொம்ப ஹீட்டாக இருக்கணும், வெஜிடேரியன்ஸ். அட போயா, 3 நாள் வெஜிடேரியன் சாப்பிட்டு எனக்கு தெரியாது நீங்கள் எங்கேயோ சாப்பிட்டே ஆகணும். எப்படியோ கண்டுபிடிச்ச இடம் போயிட்டு ஒரு ஆந்திரா நைட்டில் போயிட்டு வாழலை போட்டு 2 பேர் மட்டன் சொன்ன நான் சிரித்தேன். என்ன அல்வின் இப்போ தான் உங்கள் முகத்தில் சந்தோஷம்? ஆமாயா, நம்மளாம் ஆண்டவர் வந்து எலியாவை அந்த நாட்களில் அப்படி தான் காகத்தை கொண்டு நான் வெஜிடேரியன் கொடுத்தாரு. அவர் எல்லாம் சாப்பிட்டு திருப்தியாகி நிற்கிறதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை வருது. ஆண்டவர் சொல்கிறார், தம்பி உன் டைம் முடிஞ்சிச்சு, நான் அகைன் கோ பேக் டு த கிங்டம் ஆஃப் இஸ்ரேல், நீ அந்த தேசத்துக்குள்ளே போன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறான், ஆண்டவரே அவள் என்னை வெட்டணும்னு தேடிட்டு இருக்கிறா, என்ன நான் சொல்கிறேன் நீ போ. பிரியாணி சாப்பிட்டு முடித்த உடனே பெரிய பிரச்சனை காத்து கொண்டு இருக்குது. அவர் போகிறாரு, உள்ளே போகிறாரு. போகும் பொழுது அந்த ஆண்டவர் அவனுக்காக ஏற்படுத்தியிருங்க திரும்ப அந்த ஒரு தீர்க்கதரிசி ஒபதியா, அவரை ஒபதியா அந்த கொஞ்சம் வாசிங்களா, 1 ராஜாக்கள் 18-17. அந்த ப்ராஃபட்ஸை எல்லாம் என்ன பண்ணுவான், அவன் பாதுகாக்கிறவன் என்ன பண்ணுறான் வாசிங்கம்மா. ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். சாரி, இது அதுக்கு முன்பதாக வாசிக்க வேண்டும். ஓகே, நான் அந்த கதையை நான் சொல்லிக்கிறேன். இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா டைம் இல்லாதனால நம்ம குயிக்காக போவோம். அப்போ அந்த ராஜா அவன் என்ன பண்ணுறான், அந்த தேசத்தில் பெரிய பஞ்சம் உண்டானதுனால இந்த ஒபதியா அந்த என்கின்ற அந்த மனுஷனை ஒரு பக்கம் அனுப்புகிறாரு. இவர் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாரு, கிளம்புறாரு. என்னது, ஆடு மாடுகள் குதிரைகள் எல்லாம் தண்ணி இல்லாமல் அப்படியே எலும்பும் தூளுமாக போய் சாகிற நிலைமைக்கு வந்துடுச்சு. அப்போ போகும் பொழுது இந்த கர்த்தருடைய தேவ மனுஷன் எலியாவை பார்க்கிறான். அவன் எலியாவை பார்த்தவுடன், ஆண்டவனே என்று தலைக்குப்புற விழுந்து, நீர் எலியாதானே என்று, ஆம் நான் எலியாதான் என்று சொல்லுகிறான். அவன் சொல்கிறான், ஒபதியா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும், நான் ஒரு ராஜாவை சந்திக்க வேண்டும் சொல்லுவான். அப்போ அந்த மனுஷன் சொல்லுவான், ஐயோ ஆண்டவனே உமக்கு என்ன, எனக்கு நான் உங்களுக்கு என்ன தீங்கு செஞ்சேன், என் தலையை அவன் துண்டை ஆக்கிடுவானே, நான் போய் இந்த வார்த்தையை சொன்னேன்னா என்னை காலி பண்ணிவிடுவான். ஏன்னா உங்களை தேடாத இடம் கிடையாது, ஆட்களை போட்டு அவங்க தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நான் அந்த வார்த்தையை போய் சொன்னேன்னா ராஜா நான் கொன்னுடுவான். இல்லை, நீ போய் சொல்ல வேண்டும், கர்த்தர் இந்த வார்த்தை உன் மூலியமாய் தான் அவனுக்கு உரைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் மீண்டுமாய் சொல்லுகிறான். நீ சொல்லலைன்னு சொன்னால் கர்த்தர் இந்த கோபாக்கினை உன் தலையின் மீது இறக்கி விடுவான்னு சொன்ன உடனே அவன் பயந்து, ஆண்டவரே நான் போய் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அந்த ராஜாட்ட போய் சொல்கிறான், ராஜாவே நான் எலியா தீர்க்கதரிசியை நான் பார்த்தேன். எங்கே பார்த்தேன்? அந்த இடத்துல இருக்கிறான் எலியான்னு. ராஜா வேக வேகமாய் வராரு. வந்த உடனே சொல்கிறான், ஏண்டா என் தேசத்துக்கு தீங்கு செஞ்சது நீ தானடா, என் ஒன்றும் இல்லாமல் தண்ணி இல்லாமல் ஆக்கி விட்டேன்னு சொன்ன. அவன் சொல்லுவான், ஆண்டவர் ராஜா உன் தேசத்துக்கு தீங்கு செஞ்சது நான் அல்ல, நீ தான் உன் தேசத்துக்கு தீங்கு செய்தாய். இந்த சாபம் வந்ததற்கு காரணம் நீ, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நீ, தேவனுக்கு விருப்பமில்லாத சிலைகளை கொண்டு வந்து அந்த தேசத்துக்குள்ள நுழைத்தது நீ செய்த காரியத்திற்காய் கர்த்தர் உனக்கு கொடுத்த பெரிய தண்டனை தான் இந்த தேசத்தின் பஞ்சங்கள். இப்போ நான் சொல்கிறேன், நீ நினைக்கிற பாகாலும் தெய்வங்களாம் பெரிய பெரிய தெய்வம் சொல்கிறல்ல, அந்த 450 பேர் தீர்க்கதரிசியில கொண்டு வந்து கர்மேல் சபையில் உட்கார வர்றா, பார்ப்போம், நானும் அங்கே வருகிறேன், எந்த தெய்வம் பெரிய தெய்வம் என்று பார்ப்போம் என்று சொல்லி அவன் அந்த ராஜாவிடம் சவட. யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம ஜோன் சாரீஸ் போயிட்டு நான் சொன்ன மாதிரி நம்ம ஜி கிட்ட போயிட்டு முறைச்சி சண்டை போட சொன்னால் அவன் போவான். எனக்கு தெரிஞ்சா நான் ரொம்ப கோபமாக இருக்கான், விட்டனா போய் அடிச்சுட்டே வந்துடுவான் ஜி கிடையாது. அதனால் அவங்க போய் நிற்கிறாரு, வாங்க ஜி பார்த்துக்கலாம், உங்கள் தெய்வத்தெல்லாம் இருக்குது, எத்தனை ஸ்டார் போடுங்க, எத்தனை சீரியல் செட்லாம் கட்டுங்க, நான் தனி மனுஷனாய் வருகிறேன். 450 பேர் அந்த கர்மேலுடைய மலையில் வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்து காலையில் இருந்து மத்தியானம் வரைக்கும் மாடுகளை வெட்டி அவன் சொல்கிறான், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நான் அமைதியாக தனி மனுஷனாக இருக்கிறேன், இன்று உன் தெய்வம் பெரியதா என் தெய்வம் பெரியதா என்று பார்ப்போம் என்று சொல்லி அவன் சவாலிட்டு இன்னைக்கு இந்த இஸ்ரேல் தேசத்திற்கு ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்று சொல்லி அவன் வைராக்கியமாக இப்போ அமர்ந்து இருக்கிறான். அவன் சொல்கிறான், நீங்கள் என்ன வேணா கூடும், இவங்க ஆடுறானுங்க, அடி கொட்டு அடிச்சு நம்ம போக, நம்ம சாவு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆடையாமல் கால்னால் ஆடுது. போன வாரம் ஒரு ஆட்டத்தை பார்த்தேன், அப்படியே ஆடி போயிட்டேன். செல்விஸ்ட்டு ஏரிக்கரையில் போட்டாங்க பாருங்க ஆட்டம், எனக்கு பார்க்கும்போது என் கால் எனக்கெல்லாம் ஆடுது. சரி உள்ளே பூந்து ஆடிட வேண்டியதான் நெக்ஸ்ட் வீக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ஆடி பாடி மகிழ்ந்து அப்படி ரத்தங்களை அவங்க என்ன பண்ணுறாங்க, ரத்தத்தை எல்லாம் அடிக்கிறாங்க, அடித்து பிளேடை வச்சு உடம்பை கிழிச்சு ரத்தத்தெல்லாம் சிந்துறாங்க. வா தெய்வமே வா, எங்கே வந்துச்சு? கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சித்திரமே தெய்வம் அல்ல, நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அவன் சிங்கத்தை போல அமர்ந்து அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் சிரிக்கிறான், என்னாச்சுங்க உங்கள் தெய்வம் எங்கே இல்லையா? ஐயோ எங்கே வெளில போயிருப்பாரு, எல்லாம் தூங்கிட்டு இருக்க போகிறேன், சத்தமாக ஆட்டிங்க, சத்தமாக ஒன்றும் கத்துறான், ஒன்றும் பயங்கரமாக கத்துறான். இன்னைக்கு பாடுறான், என்ன பண்ணுறோம், அடித்து பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறான்.
தெய்வமும் வரல, ஒன்றும் வரல. இவனுக்கு சத்தம் அதிகமாய் போய் கொண்டு தான் இருக்கிறான். அப்போ ஒரு நேரம் வரும் பொழுது நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறான். உங்கள் எல்லா வேஷங்கள் எல்லாம் போதும். இந்த நாளில் என் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளும் நேரம் உங்களுக்கு வந்தது. நீங்கள் எல்லாரும் இப்பொழுது உங்கள் கண்கள் திறக்கப்பட போகிறது. நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர் என்பதை இந்த நாளில் என் தேவன் தீர்மானிக்க போகிறார் என்று சொல்லி ஒரு மாடு எடுத்து ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த மாடை சந்து சந்தாய் வெற்றி அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? அந்த விறகு மேலே 3 முறை குடங்கள் எடுத்து எல்லா பொம்பளைங்களாம் வந்து எல்லாம் தண்ணி ஊற்றுங்கடின்னு சொல்கிறான். ஊற்றுங்க, எவ்வளோ ஊற்றுங்களோ ஊற்றுங்க. ஊற்றி தண்ணி ஆறாய் ஓடுகிறது. எல்லாத்தையும் நினைங்க. நினச்சி முடிச்சுட்டு அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த பிசாசின் கண்கள் வெட்கப்படும்படியாய் இந்த பொல்லாத மனிதர்கள் வணங்குவது பொய் என்பதை இந்த நாளினை நிரூபிக்க வேண்டும். நீங்கள் வாங்க ஆண்டவர் என்று சொல்லி ஒரே நிமிஷத்தில் ஒரு பெரிய அக்கினி வந்து பட்சித்து போட்டு அந்த மண்ணையும் வலிச்சு நக்கி போட்டது என்று சொல்லிக்க. நக்கி போட்டதுன்னா எப்படி தெரியுமா? நம்ம சாப்பிட்டு முடிச்சு பார்த்துருக்கீங்களா? சில பேர் அப்படியே வலிச்சு அப்படியே நக்கி தொடச்சி பிளேட் அப்படியே கழுவிடுவாங்க. நாக்களை நக்கிக்கிட்டே இலையை பார்த்து நான் சில இடத்துல நான் பார்த்துருக்கேன். அப்படி இலை ஒன்றுமே இருக்காது. அட்டா பாவி இலையை விட்டால் கூட சாப்பிட்ருவான் போலையே, அப்படி வலிச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அந்த நாளில் தேவன் அந்த மக்களுக்கு முன்பதாய் பண்ணான். பண்ண உடனே அந்த எல்லா தேவர்களும் தெரிச்சு ஓடுறாங்க. என்னாச்சு? 450 பேரும் ஓடு ஓடு ஓடுன்னு, ஏய் வரட்டி பிடிங்கடா அவனில் 450 பேரையும் கொண்டு போய் ஆற்றங்களை நிறுத்துங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு போய் வெட்டுறான். எல்லா தலையும் ரத்தங்காறுகள் ஓடுகிறதான். அந்த பாகாலின் தெய்வத்தை வணங்கினவர்கள் எல்லாம் சாஷ்டாங்கமாய் தேவனுடைய பாதத்தில் விழுந்தாங்க. நீங்கள் அநேக நேரத்தில் நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நீங்கள் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த வேல்யூ தெரியல. நீங்கள் நிறைய பேர் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வாரம் என்ன தெரியுமா? நீ விசுவாசி, தேவன் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பார், நீ கர்த்தரை பிடிச்சுக்க. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவன் உன் வாழ்க்கையில் இருப்பான் என்று சொன்னால் கர்த்தர் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் தீங்கு அனுமதிக்க மாட்டார். உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராது. உன் வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை உண்டு. நீ சாதாரண மனுஷன் சொல்லி அமர்ந்திருக்கிற, ஆனால் உங்களை அசாதீனவர்களாய் ஆண்டவர் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மாத்திரம்தான். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை என்னில் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, நீர் பெரிய தேவன் என்பதை நான் இந்த உலகத்திற்கு சென்று அறிவிப்பேன். நீ உண்மையுள்ள தேவன் என்பதை நான் அறிவிப்பேன் என்று சொல்லி அந்த நாளில் அந்த தெய்வன் செய்கிறான். அவன் செஞ்சுட்டு என்ன பண்ணுறான் தெரியுமா? திருப்பியும் ஓடுறாங்க. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. அவன் இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறான் தெரியுமா? டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டு ஓடுறான். அவனுடைய இது என்னாச்சுன்னு கேட்டால், இவன் செய்த அந்த காரியத்தை இவன் அந்த அந்த ஊரில் வாழ்ந்த அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டான் என்ற செய்தி இந்த ஆகாப் என்கின்ற அந்த மனைவிக்கு போய் இவன் சொன்ன உடனே அவன் கொதிச்சு எழும்புறான். பிசாசு சும்மா இருப்பானா? நீங்கள் அவனை தெய்வத்தை நீ தவறாய் பேசும் பொழுது சும்மா இருக்க மாட்டான். ஆக நீங்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக நிற்கும் பொழுது தேவன் உங்களை மகிமைப்படுத்த வல்லவரான். அவன் என்ன பண்ணுறான்? அவன் சொல்கிறான், நான் விட மாட்டேன். எப்படி என் தீர்க்கதரிசிகளை வெட்டி சாகடிச்சியோ அதே போல் உன்னை தலையை நான் வெட்டுவேன் என்று சொன்ன உடனே திருப்பி நம்ம ஆளுக்கு பயம் வந்துருச்சு. ஓடு. இப்படி தான் நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவருக்குள்ளே வரது, அப்புறம் ஓடு. திருப்பியும் ஆண்டவருக்குள்ளே வரது, அப்புறம் ஓடு. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த நாளில் நம்ம எத்தனை நாள் இப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம். இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் ஓடின நாட்கள் போதும், நீங்கள் பயந்த நாட்கள் போதும், நீங்கள் கஷ்டப்பட்ட நாட்கள் போதும். இந்த நாளில் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ நான் உண்மையாய் விசுவாசிக்கும் பொழுது நான் எனக்குள்ள பயங்கரமான ஒரு வயிறு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் ஏனஸ்ட்டா வந்து ஏரிகரில் உட்காந்துருவோம். ஒரு நாள் வாங்கடா பார்த்துக்கலாம், எங்களை வெட்டி போட்டாலும் பரவாயில்ல, இன்றைக்கி ஓ தெய்வம் பெருசா ஏன் தெய்வம் பெருசான்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரப்போகிறது. இது விளையாட்டா நான் சொல்லலை. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். நீங்கள் போகும் பொழுது பிசாசு கத்தி ஓடும், உங்கள் முன்னாடி நிற்க முடியாது. ஏனென்று சொன்னால் உனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்ய போகிறார். அதற்காக தான் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீர்களோ இத்தனை பேரையும் ஆண்டவர் இந்த ஊழியத்தில் பயன்படுத்த போகிறார்.
நீங்கள் சாதாரணமானவர் அல்ல. என் வாழ்க்கையில் நான் தோற்று போயிட்டே இருக்கிறேன், என் வாழ்க்கையில் பிரச்சனை தான் வந்திருக்கு, நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எனக்கு தோல்வி தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நீ தோல்விக்காக படைக்கப்பட்டவன் அல்ல, தோல்விக்காக படைக்கப்பட்டவள் அல்ல. நீ தேவனுடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்துகிற மகனாய் நாங்களும் எடுத்து பயன்படுத்த போகிறேன் என்று சொல்லி மீண்டுமா இந்த எலியா என்னாச்சு தெரியுமா? அவன் பயந்தான் தான், அவன் ஓடுனான் தான். ஆனால் ஆண்டவர் அவனுக்காய் ஒரு பெரிய மேன்மையை வச்சிருந்தார். அவன் எப்படி தெரியுமா? உங்களை போல என்னை போல சாதாரண மரணத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கலங்க. அவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆசீர்வாதத்தை, சேரியட்டில் வந்து தேவ தூதர்கள் அவனை அழகாக எடுத்துக்கொண்டு இந்த வானத்துக்கு நேராகி போனாங்க. அப்போ இங்கே ஒரு காரியத்தை கர்த்தரை நமக்கு சொல்லுகிறது என்ன என்று சொன்னால், நீ கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கும் பொழுது, பாடுகள் மத்தியில் நீ நடந்து செல்லும் பொழுது, கஷ்டத்தின் பாதையில் நீ கடந்து செல்லும் போது, தேவனுக்காய் எல்லாவற்றையும் நீ சகித்து கொள்ளும் பொழுது, கர்த்தர் உனக்காய் ஒரு பெரிய மேன்மையை வைத்திருக்கிறார். ஆமென். அது யாருக்கும் தெரியாது. கர்த்தர் உங்களுக்காய் வைத்த மேன்மை, அது இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மை. நீ பயந்து ஒளிந்து ஓரமாக போய் முன்னாடி உட்காந்துக்கலாம். நான் ஆண்டோடைய ஊழியத்துக்கு நான் முன்னாடி வரமாட்டேன், நான் முன்னாடி தான் வந்திருந்தேன், ஆனால் நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் பிரதர், ஆனால் நான் பின்னாடி போய் உட்காந்துருக்கேன். எலியா மாதிரி நீ ஓரமாக ஒளிந்திருக்கலாம், சூரிய செடிக்கிட்ட போய் நீ ஒளிந்திருக்கலாம். ஆனால் தேவன் உன்னை தான் எடுத்து பெரிய ராஜாக்களை அழிக்கிற ஒரு பெரிய சேவகனாய் உன்னை மாற்றப் போகிறார். இந்த நாளில் கர்த்தர் இந்த வார்த்தை உன்னோடு பேசி கொண்டிருக்கிறது, அது உனக்காக தான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வார்த்தைகள் ஆண்டோடைய இருதயத்தில் போடக்கூடாதபடி பிசாசு அநேக இருதயங்களை கல்லாய் வைத்திருக்கிறான். ஆகவே இந்த நாளில் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார் என்பதில் எந்தவித கர்த்தரை நம்பினோர் வெட்கம் அடைந்ததில்லை, அவர்கள் ஒரு நாளும் குறுகி போனதும் இல்லையா. அப்போ கர்த்தரை நீங்கள் நம்பும் பொழுது நீங்கள் வெட்கம் அடைவதும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறதில்ல, குறுகி போவதில்லை. அப்போ என் வாழ்க்கையில் நான் குறுகி போகிறேன், நான் வெட்கம் அடைகிறேன் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தரை நம்பவில்லை. ஸோ இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு திட்டவட்டமாய் எலியா தீர்க்கதரிசியை கொண்டு அவர் பேசினது போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை நம்புவீர்கள் என்று சொன்னால், கர்த்தரை உங்கள் வாழ்க்கையில் தெய்வமாய் நீங்கள் நம்பும் பொழுது, எப்படி பாகாலின் தெய்வத்திற்கு முன்பதாய் ஒரு தனி மனுஷன் போய் அமர்ந்து நான் வணங்குகிற இயேசு பெரியவர், அவர் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லும் பொழுது, அந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு ஆண்டவர் கீழ்ப்படிந்து அந்த நாளில் அத்தனை ஜனங்களுக்கு முன்பதாகவும் தான் தெய்வம் என்பதை ஆண்டவர் அந்த நாளில் எப்படி காட்டினாரோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் உங்களை கைவிடாதபடி கர்த்தர் இந்த நாளை உங்களை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். பாடலை என்னோட கூட சேர்ந்து பாடுகிறீர்களா? கர்த்தரை நம்பினோர் வெட்கமடைவதில்லை, குறுகி போவதும் இல்லை. கர்த்தரை நம்பினோர் வெட்கமடைவதில்லை, குறுகி போவதும் இல்லை. காத்திடுவார் தன் கரத்தால் என்றென்றும் கலங்காதே மகனே. காத்திடுவார் தன் கரத்தால் என்றென்றும் கலங்காதே மகளே. கர்த்தரை நம்பினோர் வெட்கமடைவதில்லை, குறுகி போவதும் இல்லை. கர்த்தரை நம்பினோர் வெட்கமடைவதில்லை, குறுகி போவதும் இல்லை. காத்திடுவார் தன் கரத்தால் என்றென்றும் கலங்காதே மகனே. காத்திடுவார் தன் கரத்தால் என்றென்றும் கலங்காதே மகளே. இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. கர்த்தர் உங்களை நம்பியிருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை காத்திடுவார். அவர் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார். இந்த நாளில் சோர்ந்து போய் நீங்கள் வந்திருக்கலாம், ஐயோ என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை, என் வாழ்க்கையில் பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து கொண்டு இருக்குது, என் வாழ்க்கையில் சமாதானமற்ற சூழ்நிலை, நான் என்ன பண்ணாலும் யாராவது என்னை குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த நாளில் உங்களை தாழ்த்தும் பொழுது, நீங்கள் கருத்தாய் செபித்து கர்த்தருடைய ஸ்தானத்தில் நீங்கள் உங்களை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் நல்லவராக இருக்கிறார். நம்மளுக்குள்ள 2-3 முக்கியமான காரியங்களை நம்ம தவிர்க்க வேண்டியது. ஆண்டவர் உங்களை பயன்படுத்தும் பொழுது 3 காரியங்கள் நடக்கும். முதலாவது காரியம் என்ன தெரியுமா? உங்களை பிசாசு பெரிய ஆளை காட்டுவான். நான் தான் பெரிய ஆள், நான் சொல்கிறதெல்லாம் நடக்கும், நான் பேசுகிறதெல்லாம் நடக்கும், நான் பயங்கரமான தீர்க்கதரிசி என்று ஒரு பெருமையின் ஆவியை உங்களுக்குள்ள கொண்டு வருவான். இந்த நாளில் கர்த்தர் இங்கே இருக்கிற பிள்ளைகளை அவர் பயன்படுத்த நினைக்கும் பொழுது உங்களுக்குள்ளே வர வேண்டிய ஒரு முக்கிய காரியம் என்ன தெரியுமா? மரண பரியந்தும் இயேசு தன்னை தாழ்த்தினார் என்று
பார்க்கிறோம். அவர் ஒரு இடத்துல ஒரு பெருமை பேசினதில்லை. அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அவர் செய்ததெல்லாம் ஒரே ஒரு காரியம். நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் செய்த அற்புதத்திலெல்லாம் அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்பார். என்ன கேட்பார் தெரியுமா? நீ என்னை விசுவாசிக்கிறாயான்னு கேட்பார். ஆமாம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நீ சுகம் பெற்று விட்டாய், சென்று வா என்று சொல்லுகிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் தேவனை விசுவாசிக்கும் பொழுது, நான் செபிப்பது மாத்திரமல்ல, நான் செபிக்கிறேன் ஆனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லை, நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் எனக்கு விசுவாசம் இல்லை, நான் ஆண்டவர் பாதையில் ஓடுறேன் ஆனால் ஓடுறது இல்லை, நான் எல்லாமே செய்கிறேன் ஆனால் செய்கிறதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருமே வாழ்ந்துட்டுருக்கோம், இன்க்ளூடிங் மீ. நம்ம எல்லாரும் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆண்டவரை நம்புகிறோம் ஆனால் நம்புறது இல்லை. பிரச்சனை வரும்பொழுது நான் விழுந்துடுறேன், பிரச்சனை வரும்பொழுது நான் ஓடி போயிடுறேன், ஒரு சின்ன வியாதி வந்துருச்சுன்னா நான் பயந்துடுறேன். எலியாவை போல நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், கருத்தாய் செபிப்பவர்களாய், அந்த சாரிபாத் விதவியை போல மரண படுக்கையில் கூட அவள் வாழ்க்கையில் கத்தரை பிடித்து கொண்டாள். அந்த சாரிபாத் விதவி செபித்து கத்தரை ஆசீர்வாதம் கொடுத்ததுக்கப்புறமா அவள் வாழ்க்கையில் இன்னொரு பிரச்சனை நடக்குது. என்ன தெரியுமா? அவன் பிள்ளை என்ன பண்ணுறான்? இறந்து போயிடுறான். உடனே சோர்வாயிடுறாங்க. கர்த்தர் அப்போ தான் ஆசீர்வாதத்தை செஞ்சிருக்கிறாரு. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அவள் மாத்திரமல்ல, அவள் எல்லா குடும்பத்தாரும் பிழைக்கப்பட்டார்கள். அந்த பஞ்சத்தில் எல்லாம், அந்த தேசத்தில் எல்லாம் அழிந்து மடிந்து கொண்டிருக்கும் பொழுது இவள் மாத்திரம் பிழைக்கப்பட்டா. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லை? இந்த உலகமே கஷ்டத்தில் இருந்துச்சு. கொரோனா போட்டு வாட்டுன்னு வாட்டுச்சு. எத்தனை பேருக்கு கொரோனா வந்துச்சு? நம்ம சர்ச்சில் நம்ம எல்லாம் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தோம். கொரோனாவில் யாருக்கா கொரோனா வந்துச்சா? கொரோனாவாது கிரணாவாது நாங்கள் எல்லாம் கொரட்டை அடித்து தூக்கிட்டு இருந்தோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ இந்த தேசத்திற்கு பஞ்சம் வரும், இந்த தேசத்திற்கு பிரச்சனைகள் வரும். ஆனால் தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை மட்டும்தான் தேவன் கட்டிடுவார். நீ கஷ்ட நேரத்தில் அந்த விதவை தன் பிள்ளை மரித்த உடனே புலம்ப ஆரம்பிக்கிறான். ஐயோ, உனக்கு என்னையா நான் தீமை செஞ்சேன்? உனக்கு நான் சாப்பாடு தானே போட்டேன், இங்கே பாரு என் பிள்ளை மரித்து போயிட்டானே என்று சொல்லி கதறும் பொழுது அவன் அந்த குழந்தைய அப்படியே அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு டியூப்ளெக்ஸ் ஹவுஸில் இருந்திருப்பாங்க போல், ஃபஸ்ட் ஃப்ளோர் கூட்டின்னு போயிட்டு அவன் தன் மடியில் போட்டு, ஆண்டவரே இந்த உதவிக்கு இப்போ தான் நீங்கள் அற்புதம் செஞ்சிங்க ஆண்டவரே, அவன் பிள்ளை இறந்து போயிட்டான், அழுகிறாங்க ஆண்டவரே, எனக்கு தெரியாது ஆண்டவரே, இந்த பிள்ளைக்குள்ளே மீண்டுமா இந்த உயிர் வர வேண்டும் என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். ஆண்டவர் மீண்டுமாய் ஜீவனை கொடுத்தார். அவன் கொண்டு போய் அந்த பிள்ளை அந்த தாய் கையில் கொடுக்குறான். இந்தாம்மா உன் பிள்ளை உயிரோடு தான் இருக்கிறான். அவடைய கதறி அழுந்து தன்னை முழுமையாய் சிரம் தாழ்த்தி ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்தது போல இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எத்தனையோ அற்புதம் செஞ்சுருக்கார்ல, அப்படியே எல்லாருமாய் கண்களை மூடி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒன்றல்ல ஆண்டவரே, ரெண்டல்ல ஆண்டவரே, ஆயிரமான நன்மைகளை செய்திருக்கிறீங்க. நான் ஆண்டவர் செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்த்தேன் என்று சொன்னால் என் கண்களிலிருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா எங்களுடைய பாதைகள் அவ்வளோ கடினமாக இருந்தது. எங்கள் வாழ்க்கையில் எங்கள் பெற்றோர்களை எங்களை நடத்தி வந்த பாதைகளை நான் நினைத்து பார்க்கும் பொழுதெல்லாம், நான் நேற்று தினத்துக்குள்ளே காரில் வரும்போது தண்ணியை நான் எழுந்துகிட்டே வந்தேன். என் தேவனுக்கு நன்றி சொல்லிகிட்டே வந்து, ஆண்டவரே எத்தனை பாடுகள் மத்தியில். ஆனானிக்கு எங்கள் அப்பா அம்மா அன்றைக்கி சொன்னதெல்லாம் நான் கேட்கலையே ஆண்டவரே, நான் கேட்டிருந்தா இன்னும் எப்போதே நான் ஆசீர்வதிச்சிருக்கப்பட்டிருப்பேனே. ஆனால் அன்றைக்கி அவங்க உயிரோடு இல்லை. அந்த வார்த்தைகள் ஆணி அடிப்பது போல என் இருதயத்தில் அடித்து கொண்டே இருக்குது ஆண்டவரே. இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தைக்கு, உங்கள் பெற்றோர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு பிள்ளைகளாகிய நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற நல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்காய், கர்த்தருடைய ஊழியத்திற்காய் நீங்கள் எழும்பி பிரகாசிக்கப்படும் பொழுது கர்த்தர் உங்களை மாத்திரமல்ல உங்கள் முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் நல்லவராக இருக்கார். இந்த கால வேளையில் எல்லோருமாய் உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே என்னால் ஆழத்துக்கு வர முடியல, நேரத்துக்கு வர முடியல, ஆனால் உலக காரியத்துக்கு நான் முன்னோடியாய் ஓடுறேன் ஆண்டவரே. ஆனால் இந்த நாளையில் நான் உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொன்னால், நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன்னு சொன்னால், நான் பலத்தோடு கூட இருக்கிறேன்னு சொன்னால் நம்முடைய சுத்த கிருபை மாத்திரம் தான் ஆண்டவரே. நம்மை விசுவாசிக்காததுனால தான் இந்த வியாதி என் உடம்புல இருந்து போகலை, என்னை பயமுறுத்திக்கிட்டே இருக்க ஆண்டவரே. இந்த பிசாசு இந்த கால வழியில் தேவனுடைய சமூகத்தில் நீ உன்னை தாழ்த்தும் பொழுது ஆண்டவரே, என்னை முழுமையாக இந்த கரத்தில் தாழ்த்துக்கிறேன் ஆண்டவரே. நீர் கொடுத்த சுகத்தை நான் நம்புகிறேன், நீர் கொடுத்த சுகத்தை நான் விசுவாசிக்கிறேன், நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. இனிய வாழ்க்கையில் நான் உம்மை விட்டு விலக மாட்டேன் ஆண்டவரே, உம்மை விட்டு நான் ஓட மாட்டேன் ஆண்டவரே, சூறை செடியின் அடியில் நான் படுத்திருக்க மாட்டேன் ஆண்டவரே. என் தேவனுக்காய் நான் எழும்பி பிரகாசிப்பேன் ஆண்டவரே. வார்த்தை சொல்லியிருக்க, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன் மேல் உதித்தது, இதோ பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும், ஆனால் உன் மேல் கர்த்தர் உதிப்பார். ஆமென். கால வழியில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் என் தேவன் இவர்கள் மீது இருக்கிற எல்லா இருள்களையும் தேவன் அகற்றி ஆண்டவரே, பரிசுத்தம் என்கின்ற
அந்த பரிசுத்தத்தை இவர்கள் மீது நீர் அருளும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இவர்கள் உமக்காய் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும் ஆண்டவரே. ஊழியத்தை செய்கிற தாகத்தையும் ஆண்டவரே வைராக்கியத்தையும் இவர் வாழ்க்கையில கட்டளிடுங்க ஆண்டவரே. தேவனுடைய ஊழியம் என்று சொல்லும் பொழுது, தேவனுடைய சபை என்று சொல்லும் பொழுது பயத்தோடு பக்தியோடு வைராக்கியத்தோடு ஓடி வருகிற கிறிஸ்தவர்களாய் இவர்கள் மாறட்டும் ஆண்டவரே. அவர் நார்மல் கிறிஸ்டியனா இல்லை ஆண்டவரே. தேவனின் உள்ளத்தில் உண்மையாய் ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழ்கிற கிறிஸ்தவனாய் நான் மாற இந்த நாளில் இந்த வார்த்தைகள் என்னை தேற்றினதற்காய், தைரியப்படுத்தினதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. மீதியா இருக்கிற எல்லா நேரத்திலும் இவர்களோடு கூட இருங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்து. துதிகன மகிமை அமைக்க செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியாய் கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதித்து அவருடைய வருகை மட்டும் காத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே.